ஹாய் பீப்புள் டிவி ஃபேமிலிஸ். நாங்கள் வந்து ஒரு ரிச்சுவல் பண்ணுறதுக்காக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூல். நான் வந்து நம்ம கோஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன், இந்த எக்ஸ்ப்ளோரர் வீடியோ. வாரத்துக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. 5 மணிக்கே வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் நைட்லலாம் வந்தோன்னா நான் வந்து பயந்துக்குவோன்னு சொல்லிட்டு 5 மணிக்கே தான் எங்களை விட்டாங்க. நைட்டு நாங்கள் சொல்லிட்டோம். நைட்டு வந்து எங்கள் பேரண்ட்ஸ் கூட வந்ததுனால நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த பயம் கிடையாது. இருந்தாலும் ஓகே. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பயணம். இது வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன், அந்த ஹைஸ்கூல் எக்ஸாம் ஹாலில் போட்டிருப்பேன் இல்லையா, அந்த ஹைஸ்கூல் தான் இது. இந்த கிரவுண்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்குமா. ஓகே, நம்ம ரிச்சுவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்கூலில் நாங்கள் பார்த்தோட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணான்னு நினச்சோம். ஆனால் இதோட நிலமையை பார்க்கும் போது தான் தெரியுது இது எங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற நிலமையில இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து இதை ரிச்சுவல் பண்ணுறதுக்கு வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு இந்த வீடியோ பார்க்குறான்னா அது அவளுக்கு தெரியும். யாருன்னா சித்ரா தேவி, ரக்ஷிதா, ஆரத்யா, இவங்க எல்லாருக்குமே அது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆரத்யா கூட தெரிகிறது கொஞ்சம் ரேரு தான். சித்ரா தேவிக்கும் ரக்ஷிதாவுக்கும் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க ஒரு விஷயந்தான். நாங்கள் பகலில் வந்திருக்க ஒரே ரீசன் எங்களோட பயத்துக்காக மட்டும்தான். இந்த ஸ்கூலோட நிலமை பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்கூலில் இந்த சந்தில் மட்டுமே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ செம்மையாக பயமாக இருக்குது. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பகல்லே இவ்வளோ பயம்னா நாங்கள் நைட்லாம் வந்து இங்கே வந்ததில்லை. அதனால் எங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல. இன்றைக்கும் நாங்கள் நைட்டு பண்ணால் தான் நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் அதை பகல்லே பண்ணிட்டோம் பயத்தில். இங்கே வந்து ஏனைமல் எல்லாம் வருஷா நீ தான் கொடுக்குற நல்லாவே தெரியுது. வருஷா வந்து நம்மளை அடிக்கடி இந்த மாதிரி பயமுத்த ட்ரை பண்ணுவோம். நம்ம ஆனால் பயப்படக்கூடாது. ஆல்ரெடி பேய் வீடியோலே நான் விட்டு போனது வந்து நான் இப்போ அதில் கேப்சர் பண்ணியிருப்பேன். அது ஓடுறதுனா தெரிஞ்சிருக்காது. பக்கத்தில் வீடு இருந்து நாங்கள் பேய் விளையாடுறோன்னு நினச்சிக்கிட்டு ஒரு அண்ணா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ வாங்க உள்ளார இருக்கிற விஷயங்கள்லாம் அப்படியே வந்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நானும் எழுத போகிறேன். சாமி எழுதிடலாம் ஃபஸ்ட்டு. கோஸ்டெல்லாம் நம்ம எழுதக்கூடாது. வசா கம்முனியா வசா கம்முன்றியா. எங்கே இருந்தது? எங்கே போன பாத்ரூமு? எங்கடி நான் பாத்ரூம் போனேன்? இங்கே தான் நீ உட்காந்துருந்த. நீ தான் ஓடியாத. எங்கே போன பாத்ரூமு? நீ தான் ஓடியாத, பார்த்துட்டேன். அங்கே தான் போனேன். அப்புறம் போய் பேசாதையா. நீ எழுதுங்க. என்ன சொல்லுது தெரியல. அங்கே என்ன நின்றுக்கிட்டு இருந்துச்சு, பார்த்தேன். சரி எழுது பதிலாம். சரி எழுதியா பார்த்துக்கலாம். வருஷா எழுதிட்டியா? ஸோ இங்கே வந்து ஏதோ சவுண்ட்ஸ்லாம் நடக்குது. ஸோ பயமாக தான் இருக்குது ஆக்சுவலாக சொல்லுனா. ஸோ ஓகே வாங்க இப்போ இதோட மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணா. வருஷா போடு, நீ கையில் எடுத்துடும். நானே வருவேன், தானா மறைவேன், கை கால் உடைவேன், சுடுகாட்டில் படுப்பேன். நடிக்கிறது காயஸ் வருஷா. முடிஞ்சிச்சு. மழை பெய்யுதா? அது பெய்யுது. மழைலாம் பெய்யல, மழை பெய்யுது. சரி போடு. ஐயோ, என் ரத்தத்தை எவ்வளோ குடிச்சிருக்கு போடுறி. பூஜா ரத்தத்தை எவ்வளோ. ரத்தம்லாம் குடிக்கல. ரத்தமா? ஐயோ
என் ரத்தத்தை எவ்வளோ குடிச்சிருக்கு நீ தட்டி விடணும் என் ரத்தம் எல்லாம் குடிச்சிருக்கு இல்லை இப்போ நாங்கள் ரிச்சுவலை பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கோஸ்ட்டுன்னு எழுதும் போது நான் கோஸ்ட்டுன்னு எழுதும் போது ஒரு சவுண்டு கேட்டிருக்கோம். நீங்கள் எல்லாருமே வர்ஷான்னு தான் நீங்கள் வந்து நினச்சி கன்ஃபார்ம் நீங்கள் எல்லாருமே வர்ஷா தான் நினச்சிருப்பீங்க. வர்ஷா இப்போ கரெக்டாக பாத்ரூம் தான் போச்சு. கன்ஃபார்மாக இது ப்ராமிஸாக வந்து பாத்ரூம் தான் வர்ஷா சத்தியமாக பாத்ரூம் தான் போச்சு. எனக்கு இந்த ஸ்கூலை பார்க்கறதுக்கு பகல் டைமே பயமாக இருக்குன்னா இங்கே படிக்கிறவங்களாம் எப்படி படிப்பாங்கன்றது கூட வந்து தெரியாது. இது வந்து இந்த ரிச்சுவலை வந்து ஸோ இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பேய் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கிளம்பணும்னு நாங்கள் வந்து வந்து கிளம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ரேட்டிங்கை கொடுக்குறேன். ஸோ பாய்.